டேய், திவ்யா உனக்காக கோயில பூ போட்டு பார்த்திருக்கா. சாரை கீழே பார்த்தேன். இவர்தான் இந்த விஷயத்த சொன்னாரு. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, அதனாலதான் சாரே கூட்டு வந்தேன். சார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. திவ்யா கிட்ட வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு சம்மதம் வந்துருச்சு, காதலுக்கு சம்மதம் வருமான்னு தெரியல, அதுக்கும் பூ போட்டு பார்க்க போறேன்னு சொல்லிச்சு. இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் கடவுள் என்ன கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு தெரியுது. பாத்தியாடா, திவ்யாவும் உன்ன மாதிரியே மனசு நிறைய காதல வச்சிருக்கா. சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன். அவங்க மனசுலயும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். இங்க பாருப்பா, நீங்கெல்லாம் நல்ல பசங்க, நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கூப்பிடுங்க. சாட்சிக்கு நான் இருக்கேன், கவலையே படாதீங்க. வரட்டுங்களா? வரந்தம்பி. வாங்க சார். வரப்போ ஷாலினி கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். ராஜலட்சுமி அம்மா பையன் ஆகாஷ்க்கு திவ்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க அவர் ஏற்பாடு பண்றாராம். பணக்கார சம்பந்தம் போயிடுமேன்னு பயந்து அரசன் தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு. திவ்யாவை மட்டும் அவர் தடுக்கலடா, வேற என்னென்னமோ பண்ணியிருக்காரு. உன் சித்தியை கூட அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் எப்பறம் திடீர்னு உன் சித்தி இங்க வருவாங்க? சென்னைக்கு சித்தி எதாச்சியா வந்தாங்களாம், இவர் பார்த்தாரா, உடனே கூட்டு வந்துட்டாராம். அதுவும் எப்படி நீங்க கரெக்டா ப்ரொபோஸ் பண்ற டைம் பார்த்து வந்தாங்க? எங்கேயோ இடிக்குதுடா. இது ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. இதை விடக்கூடாது எழில். நான் அன்னைக்கு அவரை அடிச்சதை வச்சு பழி வாங்குறாருன்னு நினைக்கிறேன். திவ்யாவே என்ன லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் தடுத்தா எனக்கு என்ன? இப்பவே இதுக்கு முடிவு கட்டுவோம். வாடா. என் பொண்ணை பாத்தீங்களா? கெத்தே தனிங்க. என்ன சும்மாவா? பசங்களை விட தைரியமா என் தங்கச்சிக்கு ஏத்த வாரிசா வளர்த்திருக்கேன். ஹார்ஸ் ரைடு, கார் ரேஸ்னு அவளுக்கு திமிர ஊட்டி வளர்த்திருக்கேன். அதான் அப்படி இருக்கா. என்னங்க, எழிலன் ரொம்ப ஏழையாச்சே, அவன் நம்ம பொண்ணுக்கு செட் ஆவானா? எங்க இருந்தா என்ன? கிங் பிளட், ராஜ வாரிசு, அதுக்கான குணம் தானே இருக்கும். நம்ம ஸ்ரேயாவுக்கு கண்டிப்பா அவன் சரியா இருப்பான். டாடி. ஹாய் மாம். ஹாய் டாடி. என்ன டாட், ஏதோ கல்யாண விஷயம்னு சொன்னீங்க? உங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் வேற ரொம்ப பிரைட்டா இருக்கு. வாட் ஹேப்பன்ட்? நோ சஸ்பென்ஸ் டாட், சொல்லுங்க. உள்ள போ. போயா உள்ள. ஏய், ஐயா, நீங்களா? திருநெல்வேலி என் பொண்டாட்டி ஊரு, இதுதான் என் ஊரு. ஏய், இது உனக்கு தெரியாதுல்ல? உன்னை எப்படி நம்புன? இப்படி ஏமாத்திட்டே தானே பால்? ஐயா, இல்லைங்கய்யா. டாடி, ஹூஸ் திஸ்? எதுக்கு இவரை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனிதிங் ராங்? சொல்றேம்மா. அதுக்கு முன்னாடி தனபாலோட வாக்குமூலத்தை கேட்டுருவோமா? சொல்லு தனபால், கொல்ல சொல்லி கொடுத்த ராஜலட்சுமியோட மூத்த பையனை நீ என்ன பண்ண? ஐயா, அந்த பச்சை குழந்தை நீங்க சொன்ன மாதிரி கொன்னுட்டேயா? அதுக்கப்புறம் நீயே என்கிட்ட வேலைக்கு வரல, ஏன் தலைமறைவான? அதுங்கய்யா, ஒரு பச்சை குழந்தைய கொண்டுட்டேன் இல்லையா, அந்த குற்ற உணர்வு தாங்கய்யா. ஏய், அந்த குழந்தைய கொல்லாம நீ வச்சு வளர்த்தியா? ஏய், பயப்படுறான்னு நினைக்கிறேன். பயப்படாத. டாடி, என்ன விஷயம்? எனக்கு எதுவுமே புரியல.
அத்தையோட குழந்தைன்னா முதல் குழந்தை காணாம போனதா அத்தை சொல்லுவாங்களே, அதுவா? ஆனா அத நீங்க ஏன் அடி கொல்ல நினைச்சீங்க? என்னதான் நடந்துச்சு? அவன் இப்ப உயிரோட இருக்கான்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. பல வருஷம் ஃபிளாஷ்பேக்மா. இப்ப இருக்கிற உன் அத்தை இதை விட அதிகாரமா அகங்காரமா இருந்த டைம் அது. தலப்புள்ள பையனா பிறந்துட்டான்னு திமிரு பிடிச்சிருந்தா அப்போ ஒரு விஷயத்துல ராஜலட்சுமி, என்ன சத்தம் அதிகமா இருக்கு? இதெல்லாம் நம்ம வீட்டு சொத்தா என்ன? எல்லாம் என் புருஷன் வீட்டு சொத்து. ஏதோ அண்ணன் ஆச்சுன்னு பொறுப்பை கொடுத்தா பணத்தை பூரா கையாடல் பண்ணிருக்க. எவனோ ஒருத்தர் சொன்னதை வச்சு பையில ஏன் மூஞ்சல தூக்கி எறியறியா? நான் உன்னை தூக்கி வளர்த்த அண்ணன். அந்த மரியாதைக்கு தான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல இதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். மேனேஜர், மேடம். போலீஸ்க்கு போன் போடுங்க. ராஜலட்சுமி, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. மச்சான், ராஜலட்சுமி எப்பவும் தீர விசாரிக்காம எதுவும் செய்ய மாட்டா. தப்பு உங்க மேல இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அதுக்காக என்ன அவ? ராஜி, நீ இதை இப்படியே விட்டுடு. இல்லங்க, நிறைய தடவை பார்த்தாச்சு. என் அண்ணங்கிறதுக்காக எல்லாம் மன்னிக்க வேண்டாம். போலீஸ்ல எதுவும் வேண்டாம், அது நமக்கு தான் அசிங்கம். மச்சான், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவளுக்கு தான் நேர்மையா இல்லைன்னா கோவம் வரும்னு தெரியல. பந்த பாசம் எதுவும் பார்க்க மாட்டா. இனிமேலாவது பார்த்து நடந்துக்குங்க. இல்ல பரவாயில்ல, நான் வேலையை விட்டு போயிடுறேன். எனக்கு இந்த அவமானம் எல்லாம் வேண்டாம். மச்சான், போகட்டும், விடுங்க. இது தப்பு ராஜி, ரொம்ப ரொம்ப தப்பு. மச்சான், நீங்க இங்கேயே இருங்க. இனிமே எந்த தப்பும் வராம பாத்துக்கங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு எதையும் பெருசு பண்ணாதீங்க. ம்? மேனேஜர் சார், இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். எல்லாரும் கிளம்புங்க. வாங்க, எல்லாம் போலாம். வாங்க. நீ வா. பிறந்த கொஞ்ச நாள்லயே சாக போற. என்ன அவமானப்படுத்தின உங்க அம்மா நல்லா அழட்டும். ராஜலட்சுமி பையனை இவன் கொல்லலமா. எழிலன் தான் ராஜலட்சுமியோடைய முதல் வாரிசு. எனக்கு தெரியாது நினைச்சு பேசிட்டு இருக்கா நீ? எனக்கு ராஜலட்சுமி கொடுத்த அவமானத்துக்கு இது ராஜலட்சுமியுடைய ஆண் வாரிசு தளப்புள்ள. தூக்கி வளர்த்த அண்ணன் கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டா. அதனால அவ ஆயுசு முழுக்க இந்த குழந்தையை நினைச்சு அழணும். எங்கேயாவது கொண்டு போய் முடிச்சிரு. இந்தா. ஐயா, பச்சை குழந்தையா? ஏய், ஐயா வேணாயா. உன்னோட முதலாளி நான் சொல்றேன். இந்தா, கொண்டு போய் முடிச்சிரு. ஏய், புடி ஐயா, புடி. இந்த பர்மா, இந்த தனபாலு நான் சொன்னதை கூட கேட்காம எனக்கே அல்வா கொடுத்துட்டு இங்க வந்து சகுந்தலாவோட மூத்த பையன்னு சொல்லி இத்தனை வருஷமா இந்த பையனை வளர்த்துக்கிட்டு இருக்கான். தனபால், ஐயா, இதுக்கு மேல ஏன் மறைக்கிற? ஐயா இல்லைங்கய்யா, அவன் என் கூட பிறந்த தங்கச்சி மகன்யா. உங்க தங்கச்சி பையனை நான் அப்பவே கொண்டுட்டேன்யா. ஐயா, அவன் நினைச்சு எங்க எழிலன்னா எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. அவன் ரொம்ப பாவம்யா. ஏன் பதற? கொல்றதா இருந்தா உன்னையா தூக்கியிருப்பேன், அவனை தூக்கியிருப்பேன். உன் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தது நான் தான்.
ஐயா ஆகாஷ் ஏதோ ஒரு பொண்ணை மனசுல நினைச்சு அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டான். என் தங்கச்சியோட அத்தனை கோடி சொத்தும் என் மகளுக்கு வரும்னு நினைச்சுதான் இத்தனை வருஷமா எல்லா பகையும் மறைச்சு நானும் என் குடும்பமும் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். எப்போ ஆகாஷ் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைச்சாலோ அப்பவே நான் என் பொண்ணுக்கு எழிலனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். திவ்யா! ஐயோ ஏப்பா என்னப்பா நீங்க அண்ணன் ஏதாவது சொல்ல போறாரு? டேய் திவ்யா, சும்மாடா டேய், நீ ஏன்டா இங்க வந்த? திவ்யா கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட பேசணும். திவ்யா! அண்ணே நான் போய் கூட்டு வந்துடுறேன். டேய் நில்றா. நீ எதுக்கு பேசணும்? இப்பதான் அவளை ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கோம். நீ முதல்ல வெளியே போ. திவ்யா சம்மதிச்சிட்டாங்களா? இருக்காது, அவங்களை கூப்பிடுங்க. திவ்யா! அவங்க விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்க மாட்டாங்க. திவ்யா, யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்க என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். யாருக்காகவும் உங்க காதலை மறைக்க வேண்டாம். தைரியமா உண்மையை சொல்லுங்க. எதுனாலும் நான் இருக்கேன். சம்மந்தி வீட்ல இருந்து இன்னைக்கு வரேன் தெரிஞ்சு வேற என்ன வம்பு பண்ண வந்திருக்கேடா? அன்னைக்கே அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி வேணான்னு சொல்லிட்டால, அப்ப ஏன்டா திவ்யா திவ்யான்னு பைத்தியக்கார மாதிரி வந்து நிக்கிற? அன்னைக்கு அவங்க சொன்னது போய், அது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் உண்மையை அவங்க வாயிலே சொல்ல வைக்க வந்திருக்கேன். இல்லப்பா சொல்லுங்க திவ்யா, ப்ளீஸ். அவனே தைரியமா கேக்குறான், நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க திவ்யா? சொல்லுங்க. எழில், அவ சூழ்நிலை சரியில்லை. ப்ளீஸ் இப்ப வேணாம். என்னங்க சூழ்நிலை? நீங்க என்ன விரும்புறீங்கன்னு தெரியும் திவ்யா. என் மேல காதல் இருக்கிறதுனால தானே கோயில பூ போட்டு பார்த்திருக்கீங்க. ஹவுஸ் ஓனர் எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. சொல்லுங்க, என் தலைமையில அடிச்சு சொல்லுங்க, நீங்க என்ன காதலிக்கல? இதுக்கு மேல எதுக்கு மறைக்கணும்? யாருக்காக மறைக்கணும்? என்ன விரும்புறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. குறுக்க எவன் வந்தாலும் அடிச்சு துரத்திட்டு உங்களை தூக்கிட்டு போக நான் ரெடி. இப்ப நாயகி சீரியல் பாக்குறீங்களா? பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இந்த வாயாடி சொல்றது கேளுங்க. நீங்க எல்லாரும் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.